அனைவருக்கும் வணக்கம். 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் எழுதப் போகும் மாணவர்கள் அனைவருக்குமே எங்களுடைய சிற்பிகள் ஐஏஎஸ் அகாடமி சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணி இருப்பீங்க. அந்த நம்பிக்கை எங்களுக்கு முழுமையா இருக்கு. இன்னும் சில பேர் வந்து 1 மார்க்ஸ் படிக்கல, இல்லன்னா வந்து சில கம்ப்ளீட் பண்ணாத மாதிரி இருக்கு அப்படின்னா, இப்போ நான் இத குடுத்திருக்கிற இந்த 1 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10லிருந்து 15 கொஸ்டின் பேப்பர்ஸ வந்து கம்பைன் பண்ணி குடுத்துருக்கேன். நீங்க கொஸ்டின் பேப்பர் தேடி தேடி ஆன்ஸர் கீயும் தேடி டைம் வேஸ்ட் பண்ணாம, காலையில எக்ஸாம் போறதுக்குள்ள இந்த வீடியோ ஒரு தடவை கிளான்ஸ் பார்த்துட்டு இதுல இருக்கிறத நீங்க மார்க் பண்ணிக்கிறத ஒரு ரிவைஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு இதுல இருந்தே நிறைய கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்களே சொல்லுவீங்க பாருங்க, இதுல இருந்து நீங்க கொடுத்த கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல நாளைக்கு தெரியப்படுத்துவீங்க பாருங்க. இதோட வீடியோ வந்து நான் நேற்று கொடுத்துருந்தேன், ஆன்சர் கீ இன்னைக்கு கொடுக்கறதா சொல்லியிருந்தேன். அதோட ஆன்சர் கீ தான் இது. 1 மார்க்ஸ் வந்து சிலது மார்க் பண்ணியிருப்பேன். அது மட்டும் இல்லாம இந்த கலை சொற்கள் வேற சில 2 மார்க்ஸ் மாதிரிலாம் வருங்களா, இந்த 14 மார்க்ஸ் அதுவுமே பார்த்தீங்கன்னா நான் ஆன்சர் கீ தனியாக எழுதி வச்சிருக்கிறேன். ஸோ அதுவுமே நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணி படிங்க. ஸோ எதெல்லாம் வந்திருக்கு அப்படின்ற கொஸ்டின்ஸை வந்து கொஞ்சம் ரிவைஸ் பண்ணீங்க, அனலைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மற்றபடி திணை துறை எதெல்லாம் படிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு 2 திணை 2 துறை படித்தாலுமே போதுமானது. நெடுவினா முக்கியமாக திருக்குறள்ல இருந்து இருக்கிற 4 நெடுவினாவும் படிச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மனப்பாடத்தை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுத பாருங்க. பாவகை அண்ட் ஆசிரியர் பெயரோட சேர்த்து எழுதுங்க. கொஸ்டின் நம்பர் வந்து கொஞ்சம் கரெக்டாக ப்ராப்பராக எழுதுங்க. சப்ஹெட்டிங்ஸ் மாதிரி சப் கொஸ்டின்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா, இப்போ 14க்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எது எழுத போறீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்க. ஆப்ஷன்ஸ்ல வந்து ஏபிசிடின்னு மென்ஷன் பண்ணி எழுதுற மாதிரி பாருங்க. ஸோ நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்க. ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு வீடியோவுமே நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்க. ஸோ நாளைக்கு எழுத போற ஒவ்வொரு மாணவருமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அடையாளத்தை உருவாக்க போறாங்க. ஸோ உங்களோட நீங்க என்ன கடவுளை ப்ரே பண்றீங்களோ, இல்லை கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. நீங்க ஒரு மெடிடேஷன் பண்ணிட்டு காலையில எக்ஸாமுக்கு போங்க. எக்ஸாம் ஹாலில் எல்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நடக்கும். நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களோட எஃபர்ட் எப்பயுமே வீணாகாது. அதனால நீங்கள் நாளைக்கு காலையில் ஒரு ரிவைஸ் பண்ணிட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போங்க. 10% வந்து கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் வரும். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி எதுவுமே வரி பண்ணிக்காதீங்க. கஷ்டமாக இருக்குமோ, நான் படிக்காத கேட்டுருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் பதட்டம் எப்பயுமே வேண்டாம். ஃப்ரீயாக போங்க, எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணுங்க. ஃப்ரீயாக எழுதிட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வாங்க. ஓகேங்களா? ஸோ எப்பயுமே உங்கள் முகத்தில் சிரிப்பு இருக்கட்டும், எப்பயுமே ஆனந்தத்தை வெளிப்படுத்துங்க, பாசிட்டிவாக இருங்க. உங்களோட மனசில் எப்பயுமே தைரியத்தை விதைச்சிக்கோங்க. ஒவ்வொரு கொஸ்டின்ஸுமே வந்து கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக படித்து அட்டன் பண்ணுங்க. இதையுமே விட்டுட்டு வந்துடாதீங்க. தெரிஞ்ச கொஸ்டின்ஸை ஃபஸ்ட் அட்டன் பண்ணுங்க. தெரியாதது அப்புறம் எழுதிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டா அப்படியே போயிடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு அதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த டாபிக்ஸ் போங்க. ஸோ முதல்ல 1 மார்க் எழுதுங்க. 1 மார்க் எழுதி முடிச்சுட்டு மனப்பாடச்சொல் எழுதுங்க. அதுக்கப்புறம் நெடுவினா, சிறுவினா, குருவினா அந்த மாதிரி எழுத பாருங்க. ஏன்னா நெடுவினா எழுதி கடைசியாக டைம்ல பத்தலைன்னா அது அப்படியே விடுற மாதிரி ஆயிடும். ஸோ ஸ்கூல்ல இருக்கிறதுக்கும் பப்ளிக் எக்ஸாமுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 hours தான் எழுதுறதுக்கே டைம் இருக்கு. ஏன்னா கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் கீ அதுன்னு கொடுக்கறதுக்கே 20 minutes கிட்ட ஆயிடும். ஸோ மொத்தமாகவே உங்களுக்கு 2.5 மணி நேரம் தான் எழுதுற மாதிரி இருக்கும். ஆனால் பப்ளிக் எக்ஸாமில் எழுதுறதுக்கு 3 மணி நேரம் சாலிடாக கிடைக்கும். அதனால அந்த 3 மணி நேரத்தையும் முழுமையாக பயன்படுத்துங்க. முடிஞ்ச அளவுக்கு தூங்கி கொஞ்சம் 6 மணி நேரம் 5 மணி நேரமாக தூங்கி எழுந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக எழுந்து போக பாருங்க. ஓகேங்களா? ஸோ அங்கே போயிட்டு தூங்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா கண்டிப்பாக நைட்டு ஃபுல்லாக கண்ணு முழிச்சு படிக்கிறவங்களுக்கு தூக்கம் கண்டிப்பாக வரதான் செய்யும். அது தவிர்க்க முடியாது தான். அதனால நீங்கள் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்ணி படித்து ஆன்சர் அட்டன் பண்ண பாருங்க. ஸோ கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் இருக்கும். தமிழும் சரி, மற்ற லாங்குவேஜ் எழுதுகிற மாணவர்கள் ஒவ்வொருக்குமே எங்களுடைய சிற்பிகள் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஒவ்வொரு எக்ஸாம்ஸுக்கான மெட்டீரியல்ஸ், ஒவ்வொரு எக்ஸாம்ஸுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் ரிவிஷன் பண்ணுறதுக்கான எல்லாமே நம்ம சேனலில் பதிவு பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. பயனுள்ள தகவல்களை இதுக்கப்புறம் வர வாரங்களில், வர நாட்களில் கூட பார்க்குறோம். நன்றி.